இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு ஜீவனுக்கு போகிற வாசல். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. முந்தின வசனத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை இயேசு மலைப்பிரசங்கத்தின் போது கூறினார். இயேசுவே வழி. இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறோம். அந்த வழியிலே நாம் செல்லும் போது போராட்டமான சூழ்நிலைகள், பாடுகளை நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு உதவி செய்வார், ஜெயத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். முதலில் ஆசியாவில் 1964ஆம் ஆண்டு டோக்கியோவில் ஒலிம்பிக் விளையாட்டு நடந்தது. அப்போதுதான் வாலிபால், அதாவது கைப்பந்து போட்டியை முதலில் ஒலிம்பிக் விளையாட்டாக அறிமுகப்படுத்தினார்கள். இந்த கைப்பந்து போட்டியில் ஜப்பான் நாட்டின் சார்பாக அங்குள்ள பெண்கள் அணியினர் கலந்து கொண்டார்கள். அவர்களுடைய பயிற்சியாளர் ஹிரோஷி டைமட்சு இராணுவ பயிற்சியைப் போல இந்த பெண்களுக்கு வாரத்தில் 6 நாட்கள் அதிகமான பயிற்சிகளை கொடுத்தார். இந்த பயிற்சியின் போது அவர்கள் சரீரப்படியாகவும் மனதின்படியாகவும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. இந்த பயிற்சியை நீங்கள் திறம்பட செய்தால் நிச்சயமாகவே நீங்கள் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினார். அதுபோலவே ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நாளும் வந்தது. அவர்கள் நன்றாக விளையாடி முதலிடத்தை பெற்றார்கள். தங்க பதக்கத்தை பெற்றபோது எல்லா பெண்களும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். அப்போது அந்த பயிற்சியாளர், இது மிகவும் மகிமையான தருணம் என்றார். அந்த பரிசை பெற்ற பெண்கள், நாங்கள் கடினமாக எடுத்த பயிற்சிகள் எவ்வளவு மதிப்புள்ளது, இவ்வளவு மகிமையான தருணம் உலக அளவில் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த இடத்திலே நின்று இவ்வளவு மகிமையான பரிசை பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததை நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் எடுத்த கடினமான முயற்சிகள் நல்லது என்று நினைக்கிறோம். எங்கள் நிமித்தம் எங்கள் நாட்டிற்கும் தங்கப்பதக்கம் கிடைத்தது என்று ஆனந்த கண்ணீரோடு கூறினார்கள். இதுபோல ஜீவனுக்கு போகிற இந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் உட்பிரவேசிக்கும் போது, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படும் போது உபத்திரவங்களை சந்திக்க நேரிடலாம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்காக பிதாவின் வீட்டில் இயேசு மகிமையான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மகிமையான ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க இன்றே நாம் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவே எங்கள் இரட்சகர் என்பதை விசுவாசித்து ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் நாங்கள் சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகளை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின மகிமையான உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாட்களிலே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.